உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். அகாரம் அகார உகாரம் எப்படி சாமி செயல்படுது? அகாரம் அகார உகாரம் மனிதனோட உடல்ல இல்லைன்னா மனிதனுக்கு இயக்கம் இல்லை. ஏன்னா அகாரம்ங்கிறது உடலில் நெருப்பாக இருக்குது, மூலாதாரத்தில் இருக்குது. மகாரம்ங்கிறது காற்று, அது வயிற்றில் தொப்புள் பகுதியில் இருக்குது. தொப்புள் பகுதியில் வயிற்று பகுதியில் காற்றாக இருக்குது. இது மகாரம். உகாரம் தலையில் ஓசையாக இருக்கு. உகாரம் தலையில் ஓசையாக இருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? இந்த காற்றும் இந்த நெருப்பும் இந்த ஓசையும் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போதே இது வந்துடுது, கூட வந்துடுது. எப்போன்னா, ஒரு தாயினுடைய கருப்பத்தில் இருந்து அந்த குழந்தை வெளியே வரும்போது வந்ததையுமே தொப்புள் கொடி கட் பண்ணுவாங்க. அப்போத்தான் இந்த அகாரம் அகாரம் உகாரம் உள்ளே போகுது. காற்று நெருப்பு சத்தம் இது மூணும் உள்ளே போகுது. அது உள்ளே போனதுக்கு பின்னாடி தான் அது வரைக்கும் தாயினுடைய இயக்கத்தில் தாயினுடைய சப்போர்ட்டில் இயங்கிட்டு இருந்த அந்த குழந்தை இந்த தொப்புள் கொடி வெட்டுனதுக்கு பின்னாடி இந்த அகார மகார உகார உள்ளே போனதையுமே தானாக இதுகளுடைய இயக்கத்தில் இவர்களுடைய இந்த மூணுனுடைய நெருப்பு காற்று சத்தம் இதனுடைய கண்ட்ரோலுக்கு இந்த குழந்தை வந்துடுது. அதனுடைய இதில் மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சிடுது. இதுதான் அகாரம் அகாரம் உகாரத்தினுடைய நிலை. சரி, இது வந்தால் என்ன பண்ணுதுன்னா, நெருப்பு மூலாதாரத்தில் போய் ஒரு இடத்த பிடிச்சிக்குது. அதே போல் இடுப்பு பகுதியில், அதே போல் வயிற்று பகுதியில், தொப்புள் பகுதியில் காற்று இது மகாரம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உகாரம், இது நெருப்பு, இது உச்சந்தலையில். அதுதான் நமக்கு ஆக்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மேலே தலையில் இருக்கு. அப்போது ஒரு ஒரு ஒன்று இது மூணு ஒன்றா இருக்கிற வரைக்கும், மூணு இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த மனிதனுடைய இயக்கம் இருக்கும். இது மூணு வெளியே போயிடுச்சுன்னா மனிதனுடைய இயக்கம் நின்று போயிடும். இதுதான் அகார மகார உகாரத்தினுடைய செயல்பாடு. அப்போது இது இப்படித்தான் மனிதனுடைய உடம்புக்குள்ளே இந்த அகார மகார உகாரம் உள்ளே வருது, குழந்தை பிறக்கும் போதே வருது அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் விட ஒரு உண்மை இருக்குது. இல்லை, வாசி சொல்கிறோம் இல்லையா, வாசி பயிற்சி மௌன பயிற்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் நிறைய மாற்றம் இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயங்களெல்லாம் ஒரு சிலர் மறைச்சி வச்சுட்டே போயிட்டாங்க தெரியாமல். இந்த குழந்தை பிறப்புக்கும் அந்த வாசிக்கு சம்மந்தம் உண்டு. இப்போ இந்த பாடத்தில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம், எல்லாத்துக்கும் அனுபவிச்சுட்ருக்காங்க. அது பாடமாங்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அது இப்படி ஒரு வாய்ப்பை
இதெல்லாம் இந்த வாசினா என்ன, இந்த வாசி எப்படி வருது, எது வாசி, வாசினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து மௌனம்னா என்ன, மௌன பாடம்னா என்ன, அந்த மௌன பாடத்தினுடைய தன்மை என்ன, அது எந்த முறையில் வந்து அந்த மௌன பாடத்தை குரு கொடுக்கணும், சிஷியம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ எனக்கு ஒரு மகான் மூலிமா எனக்கு கிடச்சிருக்கு. அதையே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன புண்ணியம் பண்ணணும்னோ எனக்கு குருநாதர், என்னுடைய குருநாதர் வந்து சத்குரு நித்யானந்த சாமிகளுடைய பிச்சை தான் இது. எனக்கு அவர் போட்ட பிச்சை, அவர் காட்டின வழியில் நான் பயணம் பண்ணினேன். அந்த பயணத்தில் அவர் சொன்ன வழியில் இன்றைக்கு வரைக்கும் நான் பயணம் பண்ணினதுனால தான் இப்படி ஒரு குரு எனக்கு அமைஞ்சதுனால தான் இந்த வாய்ப்புகள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய அனுபவத்தையும் பெற்று இன்றைக்கி வந்து சிறப்பான முறையில் போயிட்டுருக்குது. அது இந்த அகார மகார உகாரத்தை பற்றி கேட்டதுனால நாம் இந்த வாசியான்னு கேட்டால் அந்த குழந்தை பிறப்பை பற்றி பேசணும் இல்லையா, அந்த வாசி வந்து அங்கே தான் மறைஞ்சிருக்கு. அது பாட வாங்குகிற எல்லாத்துக்குமே நான் அது இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நடந்துக்கிட்டே இருக்குது. அது என்னங்கிறது இப்போ காட்டி கொடுக்குறோம். மௌனமும் அப்படித்தான், இந்த வாசியும் அப்படித்தான் அப்படிங்கிறது வந்து இது எனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வழியை காட்டினவர் என் குரு பிரம்மஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் தான் காலமெல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் சொல்லிட்டு போன செயலை, அவர் சொன்ன சொல்ல என் உயிர் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றுவேன், அவர் நினச்சதை நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற வைராக்கியத்தில் இருக்கிறேன். அதனால் நீங்கள் ஐயா சொன்னபடி வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி எல்லாம் நல்லபடியாக நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.